இந்த வீடியோல வந்து பார்த்தீங்கன்னா, நாங்க ஃபேஸ் பண்ண ப்ராப்ளத்த வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோல சொல்லப் போறேன். ஸோ என்னடா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஃபிட்டிங் முடிச்சிட்ட பிறகு ஸ்டார்டர் வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா தான் ஃபங்ஷன் ஆச்சு. அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட வோல்டேஜ் வந்து டவுன் ஆயிடுச்சு. அதாவது 200க்கு கீழ தான் வந்து பார்த்தீங்கன்னா, வோல்டேஜ் வருது. ஆனா ஆம்ப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஆன் பண்ணும்போது 15 ஆம்ப்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, மோட்டர் ரன் ஆச்சு. அதுக்கப்புறம் வந்து சம்மந்தமே இல்லாத 20, 30 ஆம்ப்ஸ் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா போச்சு. பட் மோட்டர் வந்து பார்த்தீங்கன்னா, என்னதான் ஆச்சு அப்படின்ட்டு தெரியல. பட் தண்ணியே வந்து பார்த்தீங்கன்னா வரல. 20 ஆம்ப்ஸ், 25, 30 ஆம்ப்ஸ் வரையும் வந்து போயிடுச்சு. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன ப்ராப்ளம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, அதாவது வீட்ல இருக்க எர்த் லைன் வந்து பார்த்தீங்கன்னா சரியா டச் ஆகல போல கம்பத்துல. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஒயரை வந்து பிரிச்சுட்டு மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சோம். ஸோ அடிச்சதுக்கு அப்புறம் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மோட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ரன் ஆச்சு. ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம் போல. உங்களுக்கு லோ வோல்டேஜ் அதாவது 100 வோல்டேஜ் விட கம்மியா வந்துச்சு அப்படின்னா ஸோ கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா மோட்டர் வந்து ரன் ஆகுறது கஷ்டம். ஸோ உங்களுக்கு 100 வோல்டேஜ் கீழே வருது அப்படின்னா இப்ப பாருங்க 100 வோல்டேஜ் கீழ தான் இருக்கு. அந்த டைம்ல அதாவது ஃபர்ஸ்ட் வந்து நீங்க மோட்டர் வந்து ஃபிட்டிங்லாம் முடிச்சிட்ட பிறகு விடுவீங்க. அப்படி விடும்போது நமக்கு வந்து ஆம்ப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிக்கும். எங்களுது வந்து பார்த்தீங்கன்னா 15 ஆம்ப்ஸ் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் நின்னுச்சு. ஸோ 15ல இருந்துச்சு அப்படின்னா மோட்டர் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ரன் ஆகுது அப்படின்ட்டு அர்த்தம். ஸோ அதை வச்சு நீங்க ஈஸியா வந்து பார்த்தீங்கன்னா ஐடென்டிஃபை பண்ணலாம். உங்களுக்கு வந்து 20 ஆம்ப்ஸ் போகும், இல்ல 12, 13 கூட வந்து பார்த்தீங்கன்னா வரும். ஸோ மறுபடியும் வந்து பாருங்க. விட்டோடனே அந்த 15 ஆம்ப்ஸ்ல வந்து நின்றுச்சு அப்படின்னா மோட்டர் ரன் ஆகுதுன்னு அர்த்தம். ஸோ உங்களுக்கு வோல்டேஜ் டவுனா இருக்கும்போது உங்களுக்கு ஆம்ப்ஸ் அதிகமா 20, 30 ஆம்ப்ஸ்லாம் வந்து ஃபுல்லா முள்ளு போச்சு. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பா ஃபியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா போகும். அப்படி போகுதுன்னா அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, ஸோ அந்த கம்பத்துல இருக்க ஒயர் தான் வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனை. ஸோ அதே போல செகண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கீழே இருக்க வோல்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம். அதாவது நீங்க வந்து பார்த்தீங்கன்னா அதாவது நம்ம வந்து நார்மலா வீட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு பெரிய ஒயர் தான் வந்து பாத்தீங்கன்னா போடணும். 2.5 mm போட்டோம்னா அது எங்களுக்கு வந்து வோல்டேஜ் வந்து கம்மியா தான் வருது. மேக்ஸிமம் வந்து பாத்தீங்கன்னா 720 காப்பர் ஒயர் வந்து பாத்தீங்கன்னா போடலாம். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா நீங்க சிங்கிள் பேஸ்ல எடுத்து யூஸ் பண்றீங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிங்கிள் பேஸ் மோட்டார். நீங்க சிங்கிள் பேஸ்ல எடுத்து யூஸ் பண்றீங்க அப்படின்னா தனியா வந்து பாத்தீங்கன்னா அது லைன் எடுத்துருங்க. ஏன்னா மொத்தத்துல கொடுத்தோம் அப்படின்னா ஸோ நமக்கு வோல்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா டவுன் ஆகும். ஸோ தனியா வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருங்க. ஸோ இந்த ஒரு ஆம்ப்ஸ் அதிகமா போகுது அப்படின்னா ஸோ அதுக்கு வந்து ப்ராப்ளம் வந்து வேற எதுவும் கிடையாது. ஜஸ்ட் அந்த கீழே வோல்டேஜ் நமக்கு மீட்டர்லயே வந்து காமிக்குது. இதுக்காக வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க ரொம்பலாம் போட்டு வந்து பாத்தீங்கன்னா குழம்பிட்டு இருக்காங்க. ஸோ கான்செப்ட் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, அதாவது நமக்கு ஆம்ப்ஸ் அதிகமா போகுது அப்படின்னா அதுக்கு காரணம் வந்து பாத்தீங்கன்னா வோல்டேஜ் கம்மியா வரது தான். ஸோ அது வந்து கீழே வந்து நமக்கு தெரியுது. ஸோ வோல்டேஜ் வந்து ரொம்ப கம்மியா தான் வருது அப்படின்ட்டு. உங்களுக்கு வந்து ஓடுது தண்ணி வருதுன்னா பிரச்சனை இல்லை. பட் தண்ணி வரல அப்படின்னா அதுக்கு ரீசன் வந்து பாத்தீங்கன்னா இதுதான். ஒன்னு நீங்க கம்பத்துல வந்து பாத்தீங்கன்னா ஆளை வச்சு நீங்க பிரிச்சு அடிச்சுக்கோங்க. அதுக்கப்புறமேட்டு பாத்தீங்கன்னா ஒயர் வந்து பாத்தீங்கன்னா சப்ளை வோல்டேஜ் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு. ஸோ அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒயரும் ஒரு வகையில வந்து பாத்தீங்கன்னா ப்ராப்ளமா இருக்குது வாய்ப்பு இருக்கு. பட் வோல்டேஜ் வந்து செக் பண்ணோம் அப்படின்னா ஸோ கண்டிப்பா அதுவும் வந்து பாத்தீங்கன்னா தெரிஞ்சிடும். ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா நாங்க ஃபேஸ் பண்ண ப்ராப்ளம். ஸோ அதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோ. ஸோ யாரும் வந்து ஆம்ஸ் அதிகமா போகுது அப்படின்னா அது கீழே வோல்டேஜ் வந்து டவுன்ல வருதுன்றது நமக்கு தெளிவாவே காமிக்குது. நம்ம தான் வந்து பாத்தீங்கன்னா சரியா பாக்குறது கிடையாது. ஸோ மேல ஆம்ஸ் எனக்கு அதிகமா போகுதுன்னு அதை மட்டும் தான் ஒரு ப்ராப்ளமா சொல்றோம் வச்சு கீழே வந்து வோல்டேஜ் கம்மியா வருதுன்றதை நம்ம பாக்குறதே கிடையாது. ஸோ அதுதான் வந்து பாத்தீங்கன்னா ப்ராப்ளம். ஸோ இந்த வீடியோ நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா ஈஸியா வந்து பாத்தீங்கன்னா புரியுற மாதிரி சொல்லியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் எல்லாமே பண்ணுங்க. ஸோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.